ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின் சட்னி தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கடுகு, அதாவது மிளகா அதெல்லாமே நம்ம போட்டுட்டோம். அப்புறம் உளுந்து போட்டுட்டோம். அது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரை மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கணும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி அது ரெண்டுத்தையும் இதில் ஆட் பண்ணணும். இது வந்து தெரிக்கும். ஸோ வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக அண்ட் சாஃப்டியாக பண்ணணும். பண்ணி நல்லாவே ரொம்ப நேரம் ரொம்ப வந்து அது வந்து லைட் ப்ரௌன் கலர் மாற முடியும். ரொம்ப நேரம் வந்து நம்ம வச்சுருக்கணும். ரொம்ப நேரம் அந்த கலர் வந்து நிறைய வந்து ஆகணுன்னே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு வேணா புளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் புளியை ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி நல்லாவே ரொம்ப நேரம் பண்ணணும் கைஸ். பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நம்ம வந்து அது கூட நம்ம தேங்காய் வேணால் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு பின்னாடி நம்ம வந்து அது நல்லாவே போட்டு இது பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். பண்ணால் போதும், நம்மளுடைய மின் சட்னி ரெடி. இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி கைஸ். இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நல்லா வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா போட்டு பண்ணுங்கள். இந்தமாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து பார்க்கணும். நான் இப்போ தான் வந்திருக்கேன் கைஸ். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் எனக்கு எக்ஸாம் ஃப்ரீஸ் அண்ட் லீவு முடிஞ்சு இப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்டிங் அண்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நிறைய சட்னிஸ் கிடைக்கும். நம்ம ரொம்ப கம்மியாக ஊட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுறக்கூடாது. எப்போவும் பண்ணுற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டிங்காக நான் சொல்லி தந்திருக்கேன். உங்களுக்கு வேணால் அதில் புளி போட்டுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அதில் உள்ளே போட்டு இப்போ நம்ம அரைச்சி கூட எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. பேஸ்ட் ஆனதை வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம அழகாக எல்லாத்தையும் வலித்து போட்டுட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். பண்ணால் போதும் கைஸ், நம்மளுடைய மின் சட்னி ரெடி. பாய். இஷ்கியூவா.